இன்றைக்கி நம்ம 2 டைப் கோல்ட் காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் சேர்க்குறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரை ஜீனி சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஜீனி கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் வரை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். 4லேருந்து 5 வரை ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இந்த காஃபி தூளையும் இதோட சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம காஃபி கிளாஸை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு சாக்லேட் சிரப் எடுத்து கிளாஸை டிசைன் பண்ணிக்கிறேன். கிளாஸை டிசைன் பண்ணியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஃபியை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நான் சிறிதளவு சாக்கோ பவுடர் சேர்க்குறேன். டெய்ரி மில்க் இல்லைன்னா கிட்கேட்டோட சாக்லேட் ஃப்ளேக்ஸை இதுக்கு மேலே தூவிக்கோங்க. சுவையான கோல்ட் காஃபி ரெடி. இன்னொரு டைப் கோல்ட் காஃபி எப்படி செஞ்சலான்னு பார்த்துடலாம். அதுக்கும் ஃபஸ்ட்டு இதில் பண்ண மாதிரியே மிக்சர் ரெடி பண்ணிக்கணும். காஃபி தூள், ஜீனி, வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். இதோட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். அந்த காஃபி தூள் மிக்சரையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ 1/4 டீஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கிளாஸை ரெடி பண்ணிக்கலாம். கிளாஸில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரை சாக்லேட் சிரப் வச்சு நல்லா டிசைன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் டிசைன் பண்ணிவிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க காஃபியை சேர்த்துடலாம். இப்போ 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறக்காக சிறிதளவு சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கோல்ட் காஃபி ரெடி.